Hello everyone, Namadan Gauri and hello my dear MG Square. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்மமான ஒரு கேஸ். இந்த கேஸ் நடந்தப்பமே கர்நாடகால இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்ல இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஏங்க இந்த கேஸ்ல ஏதோ பெரிய ஆட்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இதை மூடி மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு பயந்தாங்களோ அதுதான் அதுக்கப்புறம் நடந்துச்சு. பொய்யா ஒரு சின்ன பையன், ஒரு நார்மலா சாதாரண ஒருத்தங்க பணக்காரனா இல்லாத ஒரு ஆளா பார்த்து அவங்க தான் இந்த மிகப்பெரிய குற்றத்தை பண்ணாங்கன்னு சொல்லி ஜெயில போட்டு அவங்க அப்பாவே, எந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சோ அந்த பொண்ணோட அப்பாவே இருந்துகிட்டு இல்லங்க இந்த ஆளு இல்லங்க ஒரு பொய்யா கேஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, உண்மையான ஆட்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள் கர்நாடகால அவங்க பேரே வெளியே வராத மாதிரி மூடி வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அப்பா சட்ட போராட்டம் பண்ணி அதுல ஜெயிக்க முடியாம கடைசியில இப்போ இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல அவர் புற்றுநோய் இறந்தே போயிட்டாரு. 10 வருஷமா, இப்ப 2012 நடந்தது, 13 வருஷமா யாருனாலையுமே இந்த கேஸ்ல உண்மையிலே யாரு தான் தப்பு பண்ணாங்கிறத சட்டத்தின் முன் நிறுத்த முடியல. இப்போ சமீர் அப்படிங்கிற ஒரு யூடியூபர், ஓகேவா, அவங்க இந்த கேஸ்ல இப்படி நடந்திருக்கு பாருங்க, உண்மையிலே யாரு பண்ணாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சட்டத்தின் முன் நிறுத்த முடியலன்னு பேசி ஒரு வீடியோ போடுறாங்க. 13 வருஷம் கழிச்சு அந்த வீடியோ வைரல் ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் கர்நாடகா ஃபுல்லா இதை பாக்குறாங்க. எல்லாருமே இருந்துகிட்டு சமீர் இதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் இப்போ இந்த முக்கிய புள்ளின்னு ஒருத்தங்களை காமிக்கிறாங்கல்ல, எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காருன்னு, அவர் இன்னைக்கு ஒரு எம்பியாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தான் அங்க இருக்கிற கோவிலை கண்ட்ரோல் பண்றாரு, அவர் தான் அந்த ஏரியாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, அவரை மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேரலா இன்னொரு சைடு என்ன நடக்க ஆரம்பிக்குது, சமீர் ஒரு முஸ்லிம், அதனால தான் வேணும்னே ஆப்போசிட்ல இருக்கிற மதங்கள் எல்லாத்தையும் காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, காசு வாங்கிட்டாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் போலீஸ் அவர் மேல கேஸும் போட்டுட்டு இருக்குது. நம்ம கிட்ட கண்டினியூஸா ஆயிரக்கணக்கான கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எம்ஜி ஸ்குவாட் இருந்துக்கிட்டு மதன் இதை பத்தி பேசு, சமீருக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியணும், 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்னங்கிறதும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட் செக்ஷன், இன்ஸ்டாகிராம் டிஎம் அதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. வெல், இன்னைக்கு வீடியோல அதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். உண்மையிலே சொல்றேங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரேசி கேசஸ் இதுதான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் as I always say, இதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் என்னால் உங்ககிட்ட கரெக்டாக டெய்லி சேர்க்க முடியும். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டீங்களா எம்ஜி ஸ்குவாடில் சப்ஸ்கிரைப் பண்ணி? இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீர் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் அங்கே ஒரு தூதா அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்காக இந்த மிஸ்ட்ரி அப்புறம் மோஸ்ட்டாக இந்த கேசஸ் இதெல்லாத்தையும் எடுத்து வீடியோ மேக் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வீடியோ மேக் பண்ணிருக்கப்போ சூஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் டாபிக் தான் சௌஜன்யா கேஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த சௌஜன்யா கேஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இப்போ நம்ம ஊரில் இதுக்கு ஈக்குவலன்னு சொல்லணும்னா, ஸ்வாத்தின்னு ஒருத்தங்க நுங்கம்பாக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு இறந்து போனாங்க. உண்மையிலே அது யார் பண்ணாங்கிறதுக்கான கேள்வி இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் மனசுக்குள்ளேயும், உண்மையிலே அந்த பையன் தானா, அந்த பையன் இறந்து வேற போயிட்டான், அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்குது. இன்னும் பல வருஷத்துக்கு பேசுவோம் கரெக்டா. அந்த மாதிரி கர்நாடகால இந்த கேஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். 2012 9th அக்டோபர் அன்னைக்கு இந்த ஒரு பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு, ஓகேவா, நம்ம ஊரில் இந்த பியூசின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ப்ரீ யூனிவர்சிட்டி அவங்க அதை முடிச்சுட்டு ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற வழியில் காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போய் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கண்டுபிடிக்கப்படுறாங்க ஒரு மரத்தில் கட்டப்பட்டு. அவங்கள அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட உடலை நம்ம செக் பண்ணி பார்த்தோமா இருக்கட்டும், இது எல்லாமே கேஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ குளறுபடியாக தான் இருந்திருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் அந்த காட்சியை பார்த்ததுக்கப்புறம் தானாக இறங்கி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டில் இறங்குறாங்க. இதெல்லாம் எங்கே நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேங்களூர் கிட்ட இருக்கிற தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் தானாகவே முன் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியில் இறங்குறாங்க. அங்கே இருக்கிற அவங்க பொண்ணோட அப்பா அம்மா இருந்துக்கிட்டு, என்னங்க நல்லா இருந்த பொண்ணுங்க எப்படிங்க இது நடந்திருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர், அவரோட பேர் சந்தோஷ் ராவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, வீடு கூட இல்லாத ரோட்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நபர். இவர் தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது இந்த சந்தோஷ் ராவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்பவே அந்த பொண்ணோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி அந்த ஊர் மக்களும் சரி தெளிவா சொன்னாங்க, சந்தோஷ் ராவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவரு அந்த ஏரியால நடந்து போயிட்டு இருந்த ஏதோ ஒரு சம்பவம் நடந்த அன்னைக்கு தேவையில்லாம இந்த பையனை ஃப்ரேம் பண்றாங்க. உண்மையிலேயே தப்பு செஞ்சவங்க ஒருத்தன் கிடையாது, 3 பேர். எல்லாருமே ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கீங்க, இது 3 பேர். அந்த 3 பேர் இந்த கோவில், இந்த தர்மஸ்தலா கோவில் இருக்கும்ல, அதோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் வீரேந்திர ஹெகடே அப்படிங்கிற ஒருத்தர். அவருக்கு நெருக்கமான ஆட்கள் இவங்க. அதனால
அவங்கள அந்த கோவில் அந்த ஏரியா எல்லாமே அவர் தான், அவரை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்து சும்மா இருந்த சந்தோஷ் ராவ் மேலே பழிய போடுறாங்க. இந்த பையன் எதுவுமே தப்பு பண்ணலை, அந்த 3 பேர் தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிக் ஜெயின், தீரஜ் ஜெயின், உதயா ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஓகேவா, அவங்க அம்மாவே நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த 3 பேர் தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் ஏன் இந்த பையனை பிடிச்சிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அப்போவே அவங்க அம்மாவும் அப்பாவும் ப்ரெஸ் மீட் வச்சு பேசியிருக்காங்க. பட் எந்த பிரயோஜனமும் இல்லை. போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சந்தோஷ் ராவ் தான் இதெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போடுறாங்க. எப்படிங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறப்போ அவங்களே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க தான் பண்ணாங்கன்னா அது மட்டுமே எப்படி சரியான சாட்சியாக இருக்கும்? அதை தாண்டி ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒழுங்கான சாட்சிகள் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த சந்தோஷ் ராவை ஜெயிலில் போட்டுடுறாங்க. நாட்கள் மாதங்கள் ஆகுது, மாதம் வீக்ஸ் பிகம் மந்த்ஸ், மந்த்ஸ் பிகம் இயர்ஸ். ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டில் சந்தோஷ் ராவ் ஜெயிலில் தான் இருந்திருக்காங்க. ஃபைனலி 2023 ஓகேவா, கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு சந்தோஷ் ராவை வந்து சிபிஐக்கு இது வேற மாறுது. அவங்க அப்பா வந்து அம்மாவும் இருந்துக்கிட்டு இல்லை சிபிஐக்கு கண்டிப்பாக இது போகணும்னு சொல்லி 10 வருஷம் கழிச்சு 2023 சந்தோஷ் ராவ் இதை பண்ணலை, அதுக்கான காரணங்கள், அதுக்கான சரியான ப்ரூஃப் இல்லை, இதை சந்தோஷ் ராவ் வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஒன்று யாரோ ஒருத்தங்க சந்தோஷ் ராவை சம்மந்தமே இல்லாமல் இந்த கேஸில் பிளான் பண்ணியிருக்காங்க, உண்மையான குற்றவாளி சந்தோஷ் ராவ் கிடையாதுன்னு 10 வருஷம் கழிச்சு ஃபைனலி ஒரு வழியாக சிபிஐ கோர்ட் வந்து ரொம்ப டிராக்டு கேஸ்ன்னு சொல்கிறாங்க. பல வருஷம் அந்த கேஸ் பாட்டுக்கு போட்டு அது வருஷ கணக்காக போயிட்டுருக்கு. ஒரு டிகேடு கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை அப்போ தொலைஞ்சது எவ்வளோ பெரிய லாஸ் அந்த பையனுக்கு. காசு இல்லைன்னா வாடவர், இது உண்மையிலே நடந்தது. ஓகேவா, இது கேஸ் ஜட்ஜு வந்து சொன்னது, அதனால நம்ம அதை தெளிவாக சொல்லிடலாம். அவங்க குற்றவாளி இல்லைன்னு 10 வருஷம் கழிச்சு ஜட்ஜு சொல்கிறாரு, அவங்கள வெளியே விடுறாங்க. இப்போது இதெல்லாம் நடந்திருக்குல்ல, அப்போது 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதுக்கு காரணம்னு ஒருத்தங்களை 10 வருஷம் ஜெயிலில் வச்சிருக்காங்க. இப்போ 10 வருஷம் கழிச்சு இவங்க இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ உண்மையிலே அதை பண்ணது யாருங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்க அப்பா மறுபடியும் போராடுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் வந்து அவங்க கடைசியில் அவங்களுக்கு புற்றுநோய் வந்து இறந்தும் போயிடுறாங்க இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் ஜான்வரியில். கடைசி வரைக்கும் சௌஜன்யாவுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரிஞ்சிடாதாங்கிற ஒரு கஷ்டம் கர்நாடகா ஃபுல்லாகவே இருந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தான் சமீர் வந்து இந்த கேஸில் என்ன நடந்திருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யாராக இருக்கும், அங்கே ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த மாதிரி வீரேந்திர ஹெகடேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரை சொல்கிறனாலும் இது எல்லாத்தையும் சொல்லி பேசிக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறாங்க. இந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரலாக ஆரம்பிக்குது. வைரலான உடனே என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமீர் வந்து ஒரு முஸ்லிம்ங்கிறதுனால இந்த வீரேந்திர ஹெகடே அப்படிங்கிற ஒரு மத தலைவரை வந்து, அவர் மத தலைவர், கோவிலோட தலைவர், அப்புறம் ரொம்ப முக்கியமாக அந்த காலேஜில் இந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, சௌஜன்யாங்கிற ஒரு பொண்ணு படித்த காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜோட ட்ரஸ்ட்டோட ஹெட்டும் இவர் தான். ஸோ பேசிக்காக இவர் தான் அங்கே இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஆள், இவருக்கு நெருக்கமான ஆட்கள் தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சமீர் சொன்ன வீடியோவில் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் இருக்குது. இப்போது அந்த தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, சமீர் வந்து அந்த இறந்து போன பொண்ணுக்கிட்ட அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வேணும்னே ஒரு மதத்தை தாக்குறாங்க, சமீர் வந்து ஒரு முஸ்லிம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்கன்னு சமீரே சொல்கிறார் வீடியோவில். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா கிட்ட இருந்து 35 லட்ச ரூபாய் காசு வாங்கிட்டாங்கன்னு ஒரு பழியை போட்டாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த யூடியூப்பில் வாழ்கிறதுக்குள்ள இந்த காசு வாங்கிட்டாங்கிற ஒரு பழி இருக்குல்ல, எதையாவது சொல்லணும், எதுவும் கிடைக்கலன்னா காசு வாங்கிட்டான் அப்படின்னு ஒரு போடு போட்டுறது, ஒரு ப்ரூஃப் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுறது. ஒரு பொய்யை வந்து நம்ம மறுபடியும் சொல்ல உண்மையிலே எல்லாருக்கும் சில சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், உண்மையிலே அப்படி நடந்திருக்குமான்னு. நானே இதை பர்சனலாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எதையாவது இந்த கட்சி அந்த கட்சியுமாங்க, சரி கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு லாஜிக்கலாக ஏதாவது பாயிண்ட் சொல்ல மாட்டாங்க, காசு வாங்கிட்டான் அப்படின்னு வாய்க்கு வந்தது எதையாவது அடிச்சு விட்றது. அப்படிலாம் நம்ம ஊரில் வாங்கிட்டு இருக்க முடியுமா? ஊரில் இருக்கிற எல்லா டேக்ஸ் பியூரோவும் பார்த்துட்டு இருப்பாங்க. எனிவே இந்த பையன் வந்து 35 லட்ச ரூபாய் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலே சொல்கிறாங்க. அந்த பையன் வீடியோ போடுறான், ஏங்க அந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு அந்த எடிட்டருக்கு கூட நான் இன்னும் காசு கொடுக்கலங்க, 35 லட்ச ரூபாய் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எப்படிங்க 35 லட்ச ரூபாய் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட தான் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி, அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய பொண்ணான்னு பார்த்தீங்கன்னா சௌஜன்யாவோட அம்மா, அவங்க இருந்துக்கிட்டு 35 லட்ச ரூபாய் இருந்தால் நாங்கள் வீடை கூட நம்ம பெட்டராக கட்டிட்டு போயிடுவோம், நாங்களே வாழ்க்கையில் காசுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், 35 லட்ச ரூபாய் நான் எப்படி இவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற சிச்சுவேஷன். இதுக்கு நடுவில் ஆனால் இந்த பையனுக்கு எதிராக பயங்கரமாக வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வீரேந்திர ஹெகடே அவங்களோட ஃபாலோவர்ஸ், அவங்களோட ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து திரும்பி இருக்காங்கங்கிற மாதிரி நம்மளால் சில நியூஸ் வாசிக்க முடியுது. அவர் வந்து இன்றைக்கி ஒரு எம்பி வேறு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வேறு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 299 ஓகேவா, வேணும்னே வந்து மத ஃபீலிங்ஸை காயப்படுத்துகிற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த செக்ஷனில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க போல், பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் படி. ஸோ இப்போ அந்த கேஸ் வந்து இந்த பையன் மேலே ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி சேட். இங்கே இருக்கிற நிறைய மிகப்பெரிய மீடியா ஹவுசஸ்லலாம் பேச முடியாத விஷயங்களை தான் இன்றைக்கி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம். யூடியூப்பில் பேசுகிற நிறைய பேரை வந்து நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியலைன்னா
நம்ம அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நம்ம தாண்டி போயிட்டா போதும். ஏன்னா அவங்க பண்ணுறது யாருக்கும் நியாயமாக போய் சேர வேண்டியது சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நடுவில் போய் வந்து எதையாவது ஹெல்ப் பண்ணுறோங்கிற பேரில் குழப்பாமல் இருந்தாலே போதும். இந்த சுச்சுவேஷனில் ஒருத்தன் ஒரு விஷயத்தை எடுத்து பேச வந்திருக்கான்னா அதை இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய வைரல் ஆயிடுச்சு. அந்த பையன் சொல்கிறான், அது 1 மில்லியன் வியூஸை தாண்டினவுடனே எங்கள் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக கால்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னோட டேட்டாவெல்லாம் எடுத்து இன்டர்நெட்டில் போட்டு விட்டாங்க, வீட்டுக்கு வெளியிலலாம் ஆள் வராங்க, இவ்வளோ கொடுமைகளுக்கு நடுவில் தானே இருந்துட்டு இருக்கேன். நான் ஹிந்துவா முஸ்லீமாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னை முஸ்லீம்னு சொல்லி எல்லாருமே அதை வச்சே என்னை தாக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு இஷ்யூ எடுத்து பேசியிருக்கேன், அதை தானே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ தான் இது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த அப்டேட். அந்த பையன் மேலே கேஸ் பாஞ்சிருக்குது, செக்ஷன் 299 பாஞ்சிருக்குது. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக அங்கே நடந்திருக்கிற விஷயம். நிறைய பேர் எங்கிட்டயும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் இதை பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது ஒன்று தாங்க, நம்மளால் புதுசாக ஒன்று ஏதாவது பெருசாக சொசைட்டியில் இம்பாக்ட் பண்ண முடிகிற ஒரு எல்லாருக்குமே அது லக்ஸுரி இருக்காது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வென் வி ஆர் வெரி யங் வி கேன் டூ தட். யாருக்கும் நம்ம மேலே டிபெண்டன்சி இருக்காது. ஆஸ் வி க்ரோ எல்லாருமே அதை பண்ண முடியாது. பட் இஃப் சம்மன் இஸ் டூயிங் தட், ஒன்று அதை ஆம்ப்ளிஃபை பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணணும். இல்லை ரெண்டாவது அமைதியாக ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா தாண்டி போயிடணும். ஆனால் நம்மளால் அது பண்ண முடியலங்கிற பட்சத்தில் வேணும்னே அதை பிடிச்சி கீழே தள்ளுறது, அவங்கள வந்து பிடிச்சி அமுக்குறது, அவங்கள வந்து காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறது, அவங்க இது ஃபேமுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறது, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க யாரையுமே. ஏன்னா இந்த மாதிரி சொசைட்டியில் அவங்களே இன்னும் 5 வருஷம் கழிச்சு அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஆஸ் பீப்புள் க்ரோ பீப்புள் ஓன்ட் டூ இட். அது பண்ணுறதுக்குன்னு இந்த காலேஜ் முடிச்ச ஒரு யங் ஏஜ் இந்த டயத்தில் தான் அதுக்கெல்லாம் டைம் இருக்கும். அப்படி யாராவது யங்ஸ்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா லெட் தம் டூ இட். அந்த மாதிரி ஆட்கள் சொசைட்டிக்கு தேவை. இந்த இடத்துல சமீர் அந்த மாதிரி ஒரு நபராக தான் இருந்திருக்காங்க. நான் அவங்க மேலே கேஸ் பாஞ்சிருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி சேட். பட் அண்ட் இதெல்லாம் தான் வந்து அந்த வீடியோவில் இருந்தது. அவங்க அம்மா பேசினது, அவங்க அப்பா பேசினது, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை உண்மையிலேயே அந்த 3 பேர் தப்பு பண்ணாமல் வேற யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ சந்தோஷ் ராவ் பண்ணல, அது கோர்ட்டு சொல்லிடுச்சு. 10 வருஷம் கழிச்சு அலசி ஆராய்ஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம விட்டுறலாம். அப்போது மாலிக், தீரஜ், உதயா அப்படிங்கிற 3 பேர் பண்ணலைன்னா யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணலை அப்படிங்கிறத வந்து அந்த சைட் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போ யார் தான் பண்ணாங்க? ஏன்னா அந்த பொண்ணு இப்போ இல்லை. அப்போ யாரோ இதை பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு கேஸ் இவ்வளோ டிஸ்கஷன் வந்துட்டு இருக்குது. இங்கே கடைசி வரைக்கும் ஸ்வாதிக்கு உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு, ராம்குமாருக்கு என்ன நடந்துச்சு, எதுவுமே பதில் தெரியாமலே இருந்துகிட்ருக்கோம். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அடுத்து நான் என்ன பேசணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக அங்கே எனக்கு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கிறத ஃபார்வர்ட் பண்ண முடியும். அண்ட் எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க இவ்வளோ பேர் கர்நாடகாவிலேருந்து இந்த சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னு. நன்றி. தேங்க்யூ. Bye.